வணக்கம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தென்னிந்தியாவை ஆண்ட ஒரு மாபெரும் பேரரசு இன்னைக்கும் பல மில்லியன் மக்களோட மனசையும் கற்பனையையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழ பேரரச பத்தின இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இந்த 1250 அப்படிங்கிற பிரம்மாண்டமான எண்ண கொஞ்சம் கவனிங்க. சுந்தர் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆர்வலர் சோழர்களையும் அந்த காலகட்டத்தையும் மட்டுமே மையமா வச்சு எழுதப்பட்ட 1250க்கும் மேற்பட்ட நவீன வரலாற்று புதினங்களை சேகரிச்சு ஆவணப்படுத்தியிருக்காரு. நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு வம்சத்துக்காக இவ்ளோ பெரிய நவீன கால இலக்கிய மோகம் இருக்குங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. பாலகுமாரனோட உடையார் நாவலுக்கு வந்த ஒரு விமர்சனத்தை இப்போ நாம பார்க்கலாம். ராஜராஜ சோழன் தான் எல்லா சோழ மன்னர்களை விட மிகச் சிறந்தவரா கருதப்படுறாரு. வரலாறு அவரை ஒரு நிகரற்ற போர்வீரனாவும் கருணையுள்ள ஆட்சியாளனாவும் தீவிரமான காதலனாவும் சித்தரிக்கிறது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுலன்னு என்ன தெரியுது? நவீன கால இலக்கியங்களும் பாப் கலாச்சாரமும் இந்த வரலாற்று நாயகர்களை சாதாரண மன்னர்களா பார்க்காம காவியங்கள்ல வர சூப்பர் ஹீரோக்களை போலவும் இணையற்ற வீரர்களாவும் தான் கொண்டாடுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போலாம். இந்த பதிவுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நவீன காலத்துல இருக்கிற இந்த சோழ மோகம், அப்புறம் அந்த பேரரசோட எழுச்சி, அவங்களோட பொற்காலம், கடல் கடந்த வெற்றிகள், பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம், கடைசியா இந்த உண்மையான வரலாறு எப்படி ஒரு இதிகாசமா மாறுச்சு, இது எல்லாத்தையும் நாம சுருக்கமாவும் ரொம்ப தெளிவாவும் பார்க்க போறோம். பகுதி 1, நவீன கால சோழ மோகம். முதல்ல சோழர்கள் மேல இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த அதீத ஈடுபாடு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுல வந்த பல புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் நிஜ வரலாற்று நாயகர்களை பெரிய இலக்கிய ஜாம்பவான்களா மாத்துனாங்க. முக்கியமா கல்கியோட அந்த பிரம்மாண்டமான 5 பாக காவியம் பொன்னியின் செல்வன் மக்கள் மத்தியில் அதை ஏற்படுத்தின தாக்கம் சாதாரணமில்லைங்க. அது மட்டும் இல்லாம பாலகுமாரனோட உடையார், சாண்டில்யனோட கடல்புறா, ஏபி நாகராஜனோட கலையரசி, கபிலனோட சேரமாதேவி, இப்படி பல நாவல்கள் ஒரு மாபெரும் வாசகர் வட்டத்தையே உருவாக்குச்சு. இந்த வரலாற்று புதினங்களோட பொற்காலம்தான் சோழர்களை திரும்பவும் நம்ம மக்கள் மத்தியில உயிர்ப்போட உலவ விட்டுருக்கு. பகுதி 2, பேரரசின் எழுச்சி. இப்போ இந்த கற்பனை கலந்த இலக்கியங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி நிஜமான வரலாற்று தரவுகளின்படி சோழர்கள்னா யாரு, அவங்களோட பேரரசு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோழர்களோட வரலாற்றை நாம 4 முக்கிய காலகட்டங்களா பிரிக்கலாம். ஆச்சரியப்படுற விதமா அவங்கள பத்தின பழமையான கல்வெட்டுச் சான்றுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரோட கல்வெட்டுகள்லயே காணப்படுது. சங்க இலக்கியங்கள்ல ஆரம்பிக்கிற இவங்களோட பயணம் கிபி 300ல இருந்து 1848 வரைக்கும் ஒரு நீண்ட இருண்ட காலத்தை சந்திச்சது. அதுக்கப்புறம் கிபி 1848ல ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய பேரரசா உருவெடுத்து கிபி 1279 வரைக்கும் பிற்கால சோழர்களா ஆதிக்கம் செலுத்தினாங்க. சோழர் அப்படிங்கிற சொல்லுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இவங்க தங்களை வளவன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. அதாவது வளமான ஒரு நாட்டோட ஆட்சியாளர்னு அர்த்தம். புறாவுக்காக தன்னோட சதையையே அறுத்து கொடுத்த சிபி மன்னனோட வழித்தோன்றல் அப்படிங்கறத குறிக்கிற வகையில தங்களை செம்பியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இவங்களோட ஆணிவேர் அந்த வளமான காவிரி நதிக்கரையில தான் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தது. பகுதி 3, பொற்காலம். இப்போ சோழர்களோட வரலாற்று பயணத்துல ரொம்ப பிரகாசமான ஒரு பகுதிக்கு போக போறோம். நாம படிச்ச அந்த வரலாற்று நாவல்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையா அமைஞ்ச அந்த ஏகாதிபத்திய சோழர்களோட பொற்காலம்தான் இது. கிபி 848ல விஜயாலய சோழனால ஒரு சின்ன ராஜ்யமா மறுபடியும் தொடங்கப்பட்ட இந்த பேரரசு முதலாம் ஆதித்தன் அப்புறம் முதலாம் பராந்தகனால விரிவாக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜன் மற்றும் அவரோட பையன் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சியில இது அதோட உச்சத்தையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம். 3 நூற்றாண்டுகளா துங்கபத்ரா நதிக்கு தெற்கே இருக்கிற முழு இந்திய தீபகற்பத்தையும் அவங்க ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைச்சாங்க. இது உண்மையிலே ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை தானே. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 80 அப்படிங்கிற எண் தான். முதலாம் ராஜராஜன் கட்டிய அந்த புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட கோபுர கலசத்துக்கு கீழே இருக்கிற குமிழ் வடிவ தளம் 80 டன் எடையுள்ள ஒரே ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் பாறையால ஆனது. எந்த ஒரு பெரிய நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பெரிய கல்ல எப்படி அவ்ளோ உயரத்துக்கு கொண்டு போனாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகையே வியக்க வைக்கிற ஒரு மிரட்டலான பொறியியல் அற்புதம். பகுதி 4, கடல் கடந்த வெற்றிகள். வெறும் நிலப்பரப்புல மட்டும் இல்லாம நீர்ப்பரப்புலையும் அவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம்.
இந்திய பேரரசுகளோட வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பிரம்மாண்டமான கடற்படையை உருவாக்குறது. ஆனா சோழர்கள் அத ரொம்ப அசால்ட்டா செஞ்சாங்க. முதல் படியா இலங்கை மற்றும் மாலத்தீவுகளை கடற்படை மூலமா கைப்பற்றினாங்க. அப்புறம் கிபி 1025ல முதலாம் ராஜேந்திரனோட தலைமையில பல 1000 மைல்களை தாண்டி தற்போதைய இந்தோனேஷியா மற்றும் மலேசியா வரைக்கும் இருக்கிற ஸ்ரீவிஜய பேரரசோட துறைமுகங்கள் மேல ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வீரராஜேந்திர சோழன் மலேசியாவில இருக்கிற கெடாவை கைப்பற்றினாரு. இந்த கடல் தாண்டிய படையெடுப்புகளோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நாடுகளை நிரந்தரமா ஆள்றது கிடையாது, மாறாக உலகளாவிய வணிக பாதைகள்ல ஆதிக்கம் செலுத்துறது தான். இதனால என்னாச்சுன்னா பாரம்பரிய மலாய் வணிகர்களோட புவியியல் ஆதிக்கம் பலவீனம் அடைஞ்சு மலாய் தீபகற்பம் மற்றும் சுமத்ராவில நம்ம தமிழ் வணிக குழுக்களோட செல்வாக்கு அபரிமிதமா அதிகரிச்சது. சுருக்கமா சொல்லணும்னா தென்கிழக்காசியாவோட சர்வதேச வர்த்தக தலையெழுத்தையே இந்த படையெடுப்புகள் நிரந்தரமா மாத்தி அமைச்சது. பகுதி 5 கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம். வெறும் போர்கள், படையெடுப்புகள் இதெல்லாம் தாண்டி சோழர்களோட இந்த மாபெரும் பேரரசு எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்போட இயங்குச்சு அப்படிங்கறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோழர் சமூகம் பல்வேறு குழுக்களோட ஒருங்கிணைந்த உழைப்பால உருவானது. கடுமையான இராணுவ நெறிமுறைகளோட நாட்டை பாதுகாக்கிற மறவர்கள், விவசாய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற வேளாளர்கள், நடன கலைஞர்களாவும் சிற்பிகளுக்கு முன்மாதிரியாவும் இருந்த மிகவும் மதிக்கப்பட்ட தேவரடியார்கள், அப்புறம் மதம் மற்றும் நிர்வாக பணிகளை கவனிச்ச அந்தணர்கள், இப்படி எல்லாருடைய கூட்டு முயற்சியும் தான் இந்த பேரரசு சிதுக்குச்சு. நாவல்கள்ல நம்ம வாசிக்கிற சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் எல்லாமே நிஜத்துல வாழ்ந்த இந்த சமூக அமைப்போட பிரதிபலிப்புகள் தாங்க. உங்களை ஆச்சரியப்படுத்துற இன்னொரு தகவலும் இருக்கு. நாவல்கள்ல எப்பவுமே பெண்களை ரொம்ப புத்திசாலிகளாவும் அதிகாரம் படைத்தவர்களாவும் காட்டுவாங்க இல்லையா? அது வெறும் கற்பனை இல்லங்க. சோழர்கள் காலத்துல அரசாங்க பணிகள்லயும் நிர்வாகத்திலயும் பெண்களோட பங்கு ரொம்பவே முக்கியமா இருந்தது. அரசு அதிகாரத்துல இருந்த அந்த பெண்களுக்கு அதிகாரிச்சி அப்படிங்கிற ஒரு பட்டமே வழங்கப்பட்டிருந்தது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோழர்களோட பிரம்மாண்டமான செல்வமோ வளமோ ஒரு பெரிய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு வித்திட்டுச்சு. நன்னூல், வீரசோழியம் மாதிரியான இலக்கண நூல்கள் தோன்றி தமிழ் கலாச்சாரத்தோட பொற்காலமா இது மாறுச்சு. இந்து சமய பக்தி இலக்கியங்கள் எல்லாம் முறையா ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. அவங்க கட்டின மாபெரும் கோவில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்களா மட்டும் இல்லாம கலை மற்றும் பொருளாதாரத்தோட மையங்களாவும் செயல்பட்டுச்சு. இவங்களோட இந்த கலாச்சார தாக்கம் கடல் கடந்து இந்தோனேஷியால இருக்கிற பிரம்பனான் கோவில் வரைக்கும் பரவியிருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். பகுதி 6 வரலாற்றிலிருந்து இதிகாசமாக. சரி, நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உண்மையான வரலாறு எப்படி காலப்போக்குல ஒரு நவீன இதிகாசமா பரிணாமம் அடைஞ்சது அப்படிங்கறதே இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு மாபெரும் பேரரசுக்கும் ஒரு முடிவு இருந்தே தீரும் இல்லையா? வாரிசுரிமைக்காக நடந்த தொடர்ச்சியான உள்நாட்டுப் போர்கள், அது மட்டும் இல்லாம தெற்கே பாண்டியர்களோட மாபெரும் எழுச்சி, இதனால பல நூற்றாண்டுகளா கோலோச்சிய சோழ பேரரசு கிபி 1279ஆம் ஆண்டுல முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு. ஒரு பொற்காலமே அதோட முடிவை சந்திச்சது. இது மிக சிறப்பா எதை உணர்த்துதுன்னா, நிஜத்துக்கும் கற்பனைக்குமான அந்த சுவாரஸ்யமான வேறுபாட்டைத்தான். வரலாற்றுல பாத்தீங்கன்னா சோழர்கள் கடுமையான அதிகாரத்துவ அமைப்பை கொண்டவங்க, கடல்சார் இராணுவ பலத்தை மூலதனமா வச்சிருந்தவங்க. ஆனா நவீன கால தமிழ் இலக்கியங்கள் அவங்கள எப்படி மாத்திருச்சு? காவிய துயரங்களை சந்திக்கிற ஹீரோக்களாவும் தீவிரமான காதலர்களாவும் மாத்தி நம்ம உணர்வுகளோட ஒன்றிணைய வச்சிடுச்சு. ரெண்டும் வேற வேற வடிவங்கள்னாலும் ரெண்டுமே நம்மள பிரமிக்க வைக்கிற விஷயங்கள் தாங்க. சோழர்களோட வரலாறு வெறும் பழங்கால கதைகள் கிடையாது. அது மனித சாதனைகளோட ஒரு மாபெரும் சாட்சி. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். சோழர்களைப் போலவே வேறு எந்த வரலாற்று காலத்துக்கு இதுபோல ஒரு பிரம்மாண்டமான 5 பாக இலக்கிய காவியம் எழுதப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.